பெரிய ஹீரோக்களே குடிச்சுக்கிட்டு ராஜாலா பண்ணலாம் அதோட மார்க்கெட்டை காலி. ராதாரவி கூட ஒரு பேட்டியில் சொல்ல, ரஜினி சாரை பார்க்க அவர் வீட்டுக்கு போயிருந்தேன், காலையில் போயிருந்தேன், குடிப்பீங்களா அப்படின்னு கேட்டாரு. ஷூட்டிங் இல்லாட்டி குடிப்பேன் சார், நேராக்காரெல்லாம் இல்லை அப்படின்னு 2 பேரும் குடிச்சோம் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணியிருக்கார். அவங்க 2 பேரும் ஒன்றா குடிச்சது இப்போ விஷயம் கிடையாது. ஷூட்டிங் இல்லாட்டி பகல் இல்லை இரவில்லை அப்படிங்கிறதா உச்சபட்ச நடிகர்களோட கான்செப்டே. ஆனால் சமீபத்தில் அந்த மாதிரி செய்திகளே இல்லை அப்படின்னு இருக்கும்போது டக்குனு லட்சுமி மேலன் குடிச்சிட்டு பட்டை ஆயிட்டாங்க, ஷூட்டிங்கே வரல, மலேசியாவிலேருந்து திருப்பி ரிட்டர்ன் டிக்கெட்டை போட்டு நடிக்கவே வேலை கிளை போபால் போஸ் பற்றி விட்டார் அப்படிங்கிறதா. யார் திருப்பதி பற்றி விட்டார்கள் அப்படின்னு. இப்போ மலேசியாவில் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு கேட்டால், ஹீரோயின் இல்லாத போஸ்டரை பூரா எடுப்போம், ஹீரோயினே புதுசாக பிடிப்போம் அப்படிங்கிற கான்செப்டோட போனார்கள். இப்போ பிடிச்சி போட்டாருங்க. யார்? ஜெயல் ஆலர்ஜி. லட்சுமி மேலனுக்கு மனசில் நினப்பு, நம்மளை விட்டா வேறு ஆளே இல்லை ஹோம்லி கேரக்டருக்கு அப்படின்னு. எப்படி அப்படி நினைக்க முடியும்? ஹோம்லி கேரக்டருக்கு தான் 1000 ஹீரோயின்கள் இருக்காருங்களே தமிழ் சினிமாவில் அப்படின்னா அது தப்பா அப்படி நினச்சிருக்கு. கடைசியில் இப்போ கோட்டை விட்டார்கள். இனி ஒரு லட்சுமி மேலனுக்கு இன்னொரு படம் வரும்பா அப்படின்னு கேட்டால், பிடிச்சிக்கிட்டே நடிக்கிற மாதிரி படம் வந்தால் தான் ஜெயல் ஆலர்ஜியை புக் பண்ணிட்டோம், ஷூட்டிங் போகிறோம் அப்படின்னு திருப்பதி பிரதேஷ் அறிவிக்கலை. ஆனால் அவங்க சார்பாக மொத்த கோடம்பாக்கப்போ அறிவிச்சிருச்சு. ஜெயல் ஆலர்ஜிக்கிட்ட பேசியிருப்பாருங்களாட்டுக்கு. ஷூட்டிங்கு படம் கதை சம்பளம் ஏற்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல, அதுக்குள்ள விஷயம் தாறுமாறாக லீக் ஆயிடுச்சு. ஏதோ ஒன்று இவங்களும் பெரிய ஒரு ரசிகர்கள் உள்ள ஒரு ஹீரோயின் தான். அதனால திருப்பதி பிரதேசோட அடுத்த படம் பிச்சுக்கிட்டு போகும், அதுக்கேற்ற ஒரு ஆளையை பிடிச்சிட்டார்கள் அப்படின்னு பயங்கர சந்தோஷமாயிட்டாருங்க. இனிமேவாச்சும் வர வாய்ப்புகள் வந்தால் அந்த ஷூட்டிங் லாட்சிலையாச்சும் குறுகிய மூலத்தனமாக இல்லாமல் இருந்தால் பட வாய்ப்புகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது.